Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயம் காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆண்டில் மொத்தம் 8,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல், பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 1,20,000 ரூபாயும், இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.